மறுபடி பிறப்பது ஒரு பெரிய அடையாளம் என்ன என்று சொன்னால், எந்த மனிதனெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறானோ அத்தனை பேரும் தேவனால் பிறந்தவர்கள். கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மையப்படுத்துங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாவம் செய்யும் போது அவன் இருதயம் படபடக்கும். ஐயோ தப்பு பண்றோமே, ஐயோ தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறாரே என்கிற ஒரு இருதயத்தில் ஒரு குற்ற உணர்வு வரும். தேவனால் பிறந்தது. அதனாலதான் அவர் சொல்ல, நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும். நீங்க இது முன்னாடி பிறந்ததெல்லாம் சரீர பிரகாரமான பிறந்திருக்கிறீங்க உங்க தாயோட வயிற்றில். நீங்களும் நானும் ஆவியானவர் இங்க என்ன வெளிப்படுத்துகிறார்? ஒருவன் மறுபடியும் பிறந்தாதான் தேவ ராஜ்யத்துக்கு போக முடியும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. கேட்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மறுபடி பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாம் இப்போ வேதத்தின்படி பாவத்தில் பிறந்திருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா வேத வசனத்தை வாசிச்ச பிற்பாடுதான் இன்னொரு பிறப்பு இருக்கிறது. அதனாலதான் இயேசு அங்க என்ன சொல்லுகிறார் என்றால், மறுபடி நீ பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் 3:6 வாசிக்கும் போது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா தான் செயல்படும். நம்ம எல்லாம் மாம்சத்தில் பிறந்தவங்க, அதனாலதான் மாம்சமாவே செயல்படும். ஆவிக்குரிய கண்ணோட்டமே நமக்கு இல்லை. மாம்சத்தில் நியாயம் தீர்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க மாம்சத்துல நியாயம் தீர்க்கிறீங்க, நீங்க மாம்சத்துல நியாயம் தீர்க்காதீங்க, நியாயத்தின்படி என்ன பண்ணுங்க, நியாயம் தீருங்க. அவங்க எல்லாம் மாம்சத்துல நியாயம் தீர்ப்பதற்கு விபச்சாரியான ஸ்திரியை கல்லெடுத்து எறிய வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து பேசுற பிற்பாடு ஒருத்தர் என்ன பண்ணல, அவங்க மேல கல் எரியல. தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அப்போ நீங்களும் நானும் ஆவியிலே பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ அது பாவம். அழகா சொல்லப்படுறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அது அப்ப பாவமான வாழ்க்கை தான் நம்ம வெளியே வந்திருக்கிறோம். எந்த மனிதனும் நான் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் இயேசு சொல்லும் போது, என்னை நீ நல்லவன் சொல்லாத, பிதா ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தில் பிறந்ததுனாலதான் எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷன், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் கோல் சொல்றது, எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவனை கெடுக்கிறது. இதே எண்ணம் ஏன் வருது? நம்ம யாரு? மாம்சம். அதனாலதான் அவர் என்ன எழுதுறாரு, கலாத்தியர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஒரு பெரிய பட்டியலை போடுறாரு. வாசிங்கன்னு, கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், நல்ல கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள். என்னமோ 2 சொல்லிட்டு சொல்ற மாதிரி சொல்றாரு. எத்தனை சொல்லியிருக்காரு? 2 சொன்னாரு. எல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ எல்லாம் லிஸ்ட் போட்டு காமிச்சிட்டாரு.
இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படல? நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், ஆவியானவருடைய வாழ்க்கைக்கு வரல, ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்ம வரல. மறுபடியும் நீங்களும் பிறக்கல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இவ்வளவு பாருங்க, மாம்சத்தின் கிரியை. இது ஏதாவது ஒண்ணு என்கிட்ட இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுங்க, நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே என்கிட்ட தப்பே கிடையாது யாராவது சொல்ல முடியுமா? ஏன்? இதனால தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் ஆவியிலே பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படியவில்லை என்றால் ஆசீர்வாதம். நான் சொல்றேன், நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும், நீங்க நார்மலா போயிட்டு இருப்பீங்க, கிருபையின் ஆசீர்வாதம் வராது. நீங்க படிச்ச படிப்புக்கு உழைப்புக்கு வரும், நீங்க ஒர்க் பண்ணா நல்லா சம்பாதிப்பீங்க, கையில சம்பாத்தியம் வரும், ஆனா அது பிளஸ்ஸிங்கா இருக்காது. ஆனா இந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு வர்ற பிளஸ்ஸிங்க்கு அளவே கிடையாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அதான் கிருபை. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கறதான் கிருபை. அவன் படிச்சு கஷ்டப்பட்டு டே நைட்டு உழைச்சி கண்ணை முழிச்சு கண்ணில் தண்ணியை ஊற்றி 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 100 வாங்கி அவன் 30,000 50,000 1,00,000 வாங்குவான். இவன் கிருபையினால இயேசுவே தெய்வம்னு வாங்கிட்டு இருப்பான். ரெண்டுல எது வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமா, கிருபையே, கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. நான் இப்ப சமீப நாட்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் சர்வெண்ட் நான் தான். சத்தமாக தான் ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. யாருக்கு? ஏசப்பா. நான் சொல்றேன், எவ்வளவு வேணா சம்பளம் வாங்கட்டுங்க, ஆனா நான் வேலை செய்யறேன் பாருங்க, அவர் தாங்க முதலாளி. ஆமென். என்னுடைய பிள்ளைகளே, படிப்பறிவு இல்லை, ஞானம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா எல்லாம் நேர்த்தியா நடக்குதே. இந்த ஆசீர்வாதம்லாம் உண்மையே சொல்றேன், அதெல்லாம் தானாவே இருக்கிறது. நீங்க அதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறீங்க, நான் அதுக்கு பிரயாசப்படலை, நித்தியத்துக்காக பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. நீங்க அந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேச மாட்டாரான்னு உட்கார்ந்துருக்கிறீங்க, நான் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு சொல்ல மாட்டாரான்னு உட்கார்ந்துருக்கிறேன். அல்லேலூயா. சொல்றேன், மறுபடியும் பிறவாவிட்டால் மறுபடியும் ஒரு பிறப்பு உனக்கு இருக்கிறது. உடனே அவர் கேட்கிறாரு, யோவான் சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கன்னா பாருங்க. அவர் அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அறிவு வேலை செய்யுது. அறிவு வேலை செஞ்சாதானங்க இதுல இப்படிலாம் கேள்வி வரும். அறிவு வேலை செய்ய, நமக்கெல்லாம் அறிவு வேலை செய்யாது. நான் எப்போ பார்த்து சொல்லுவேன், அறிவே உன் இஷ்டப்படி ஓடாத, உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய காரியத்தை கேளு. அல்லேலூயா. அடிக்கடி நம்ம கொஞ்சம் அறிவு வேலை செய்யும். இந்த அறிவை நீங்கள் மழுங்க வச்சு ஆவியானவரை வச்சு பாருங்க. அடிக்கடி சொல்லுவேன், அறிவே நீ ஐடியா சொல்லாத, உள்ள ஒருத்தரை வச்சிருக்கேன் பரிசுத்த ஆவியானவர், அவர் சொல்றதை கேளு. ஹல்லேலூயா. அறிவு கேட்குது. நம்ம பாருங்க, அறிவு கேட்கும்.
நம்ம சொல்லுவோம், திடீர்னு யாருக்காவது ஏதாவது பேச்சில் வரும்போது நமக்கு லட்சத்துக்கும் 1000த்துக்கும் சம்மந்தமே தெரியாது, வாய் திறந்து என்ன பண்ணிடுவோம்? ஆமாம் சொல்லிடுவோம், நம்ம பிள்ளைகள் தான் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ட்டு. ஆனால் அவங்களுக்கு அறிவு சொல்லும், இத்தனை லட்சம் எப்படி சம்பளம் கிடைக்கும்னு. உள்ளே இருக்கிற ஆவியான சொல்லுவார், அது என்னால் கொடுக்க முடியும். கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கேட்குறான், ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். பாத்தீங்களா? பிறக்க கூடுமோ சொல்றது யாரு? 2ஆம் அதிகாரத்துல தான் கல்யாண வீட்டில் திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றிட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வன் சொல்லுகிறார். ஆனாலும் ஜனங்களிடத்திலே அறிவு வேலை செய்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது சொல்லும் போதுதான் ஆண்டவர் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு அவர் சொல்லல. இங்கே சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். ஏற்கனவே என்ன சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்லிட்டாரு? பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லிட்டாரு. அப்போ ஜலம் என்றால் தண்ணீர். தண்ணியில அதனாலதான் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானத்துக்கு ஒரு ஆராதனை வைக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கேள்வியே கிடையாது. கட்டாய ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். ஜலத்தினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவியினால பிறந்திருக்கிறோமா? அதான் இன்னைக்கு 3 குறிப்பு உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஆவியினால் பிறந்திருக்கிறோமா? நம்ம இதை எந்த அளவு தியானம் செய்கிறோம்? நம்மளுக்குள்ள அந்த எண்ணம் இருக்குதா? இல்லைன்னா நம்ம இந்த கூட்டத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம், இவர் என்ன சொல்ல போறாரு, திரும்பியும் சொல்லுவாரோ, பயப்படாதே நான், அதுதான் சொல்லிட்டாரு. எத்தனை வாட்டி அதையே சொல்லுவாரு? அது எத்தனை வாட்டி காது புளிச்சு போவாதா? எதனால ஆசீர்வாதம் வரும்? இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? அதைத்தான் இன்றைக்கு 3 காரியங்களாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல, தேவனால் பிறந்திருக்கிறவன் எப்படிப்பட்டவன், எப்படி இருப்பான், என்ன செய்வான்? வாசிங்க. முதல் காரியம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 யோவான் புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. பைபிள் கொண்டு வந்தாங்க, திருப்பிக் கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆவியானவராலே ஆவியிலே பிறந்திருக்கிறான். யார பாருங்க, இயேசு கிறிஸ்து பிரித்து காட்டுறாரு. ஏன்னா ஈவர்களுக்குள்ள ஏராளமான குழப்பங்கள் இருந்து. இன்னைக்கும் பாருங்க, கடவுள் இயேசுன்னு சொல்லலாமா, கடவுள் சொல்லலாமா, மேசியான்னு சொல்லலாமா, தேவனுடைய குமாரன் சொல்லலாமா, தாவீதின் குமாரன் சொல்லலாமா? எவ்வளவு குழப்பம். யோவான் மூலமா ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அல்லேலூயா. அப்போ முதலாவது, இயேசுதான் கிறிஸ்து என்று விசுவாசிச்சு விட்டுறக்கூடாது, விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்க நான் ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைகளை இப்போ அழகா ஜெபிக்க வந்துட்டாங்க. எப்படி வராங்க? பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரன். எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், உம்முடைய குமாரன், உம்முடைய குமாரன், உம்முடைய குமாரன். நான் ஜெப குறிப்பில் நம்ம ஜெப குழுவில் பார்க்கும்போது எல்லார் ஜெபமும் எப்படி தான் இருக்குது? உம்முடைய குமாரன் இயேசு. உம்முடைய குமாரன் யார்கிட்ட சொல்றாங்க? பிதா கிட்ட சொல்றாங்க. பிதா சந்தோஷப்படுவாரா, பட மாட்டாரா?
அப்போ கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ முதல் காரியம், நீங்கள் ஆவியிலே பிறப்பதற்கு ஒரு அடையாளம் என்ன என்று சொன்னால், இயேசுவானவரே கிறிஸ்து. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுதான் கிறிஸ்து. இதுங்க அதுதான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். சும்மா சாதாரணமாக சொல்லப்படலை. அது சும்மா நீங்கள் இங்கே மீட்டிங் வரும்போது இயேசு கிறிஸ்து என் தெய்வம் சொல்றதுக்கு வரல. இங்க எப்படி எழுதுறாங்க பாருங்க, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில், பிறப்பித்தவர்னா அவர் தான் பிறக்க செய்கிறாரு, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறார்களோ அவங்க மேல அன்பு கூறுகிறவர் எல்லாம் தேவனால் பிறந்திருக்கிறவன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி என்றால் நான் என் சக எந்த ஊழியரையும் குறை சொல்லக்கூடாது, எந்த போதகரையும் குறை சொல்லக்கூடாது, எந்த டினாமினேஷனை குறை சொல்லக்கூடாது, எந்த தேவ மனிதனை நான் குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் இவர்களெல்லாம் யாரால் பிறந்தவர்கள்? தேவனால் பிறந்தவர்கள், பிறப்பித்தவர் கொடுக்கிற அன்பு. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதமாய் மறுபடி பிறக்க வேண்டும் என்றால் உங்க பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, நண்பர்கள், கூட படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, யாரையும் நீங்க குறை கூறவே கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இதுதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய கேள்விகள், நிறைய காரியங்கள் நம்மிடத்தில் வர ஆரம்பித்து விட்டது. அதனால தான் நம்ம இவ்வளோக்குள்ள குழப்பத்தின் மத்தியில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அவரை விசுவாசிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே மாறுறாங்க. எப்படி மாறுறாங்கன்னா, இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அவர் ஒரு தீர்க்கதரிசி. சீசர்கிட்ட கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அது பேதுரு சொன்னார். சிலர் தீர்க்கதரிசின்னு சொன்னார்கள், எலியான்னு சொன்னாங்க. எல்லாம் மனுஷனை கம்பேர் பண்ணாங்க. அப்போ இன்னைக்கு கூட சில ஜெனரேஷன் சொல்றாங்க அவர் ஒரு தூதன். யார? இப்படி ஏராளமான குழப்பங்கள். இந்த குழப்பங்கள் மத்தியில் தான் யோவான் நமக்கு தெளிவுபடுத்துறாரு, நீ குழம்பே வேண்டாம், நீ அவரே தேவனுடைய குமாரன், அவரை விசுவாசித்தால் போதும், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாங்க? ஏங்க அவர் தெய்வம்னா அவர் அற்புதம் செய்ய வேண்டியதானே, அவர் எதுக்கு பிதா கிட்ட போய் கேட்க சொல்றாரு அப்படிங்கிற கேட்காங்க. கரெக்டா? நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இயேசு கிறிஸ்து தெய்வம்னா அவரே அற்புதம் செய்ய வேண்டியதானே, அவர் ஏன் பிதா கிட்ட ஜெபம் பண்ணுங்க கேட்குறாங்க. இப்படி குழப்பத்துக்கு தான் இவங்க எழுதுறாங்க. இயேசுவானவரே கிறிஸ்து, இயேசுவானவரே தேவனுடைய குமாரன். அப்போ மறுபடி பிறப்பது ஒரு பெரிய அடையாளம் என்ன என்று சொன்னால், எந்த மனிதனெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறானோ அத்தனை பேரும் தேவனால் பிறந்தவர்கள். கைகளை தட்டி கர்த்தரை நல்லா மையப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் என்ன எழுதுறாரு? 2 யோவான் புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க. 2 யோவான்ல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 2 யோவான் 1:10 ஒருவன் உங்களிடத்தில் வந்து, நல்ல கவனிங்க, லிசன். தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமான சத்தியம். தேவனை அறியாத ஜனங்கள் நீங்க வரல, தேவனை அறிஞ்சவங்க வந்திருக்கிறீங்க. அதனாலதான் அந்த வசனத்தை ஆவியானவர் பேசுறாரு. வாசிங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து, இந்த உபதேசத்தை கொண்டு வராமல். எந்த உபதேசம்? அந்த முன்ன வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் உபதேசம், இயேசு கிறிஸ்துவை பத்தி உபதேசம். இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும். பாத்தீங்களா? உங்க வீட்டில் என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து, இயேசுதான் சொல்லி எந்த சகோதர சகோதரிகள் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் முதல்ல தேவனால் பிறந்தவர்கள். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த ஒரு வெளிப்பாடு போதும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பெருக பண்ண. ஆமென். அப்ப முதல்ல
நீங்க இயேசுவானவரே கிறிஸ்து என்று. ஏன் தேவனுடைய பிள்ளைகளே, இது நிறைய நான் பிரசங்கித்தாலும் மறுபடி நான் அழுத்தி சொல்ல காரணம் என்ன என்று சொன்னால், இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே குழப்பங்கள் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட குழப்பங்கள் இருக்கிறது. என்கிட்ட நிறைய பைபிளை வச்சு வாதாடினவங்க ஹிந்து மக்களும் முகமது சகோதரர்களும் கிடையாது. பைபிள் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி, பைபிள் படித்த காலர்ஸுக்கு தான் என்கிட்ட பேசி என்னை ரொம்ப குழப்பினது அவங்க தான். நான் ஜீசஸை பற்றி அதிகமாக பேசுறதுனால யூடியூப்ல நான் பேசுகிற ஜீசஸை பற்றி பேசும்போது என்னை குழப்பினாங்க. அதனால தான் நான் இந்த வார்த்தையை அழுத்தி நான் சொல்லுகிறேன். உங்களையும் ஓநாய்கள் குழப்பக்கூடும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்து தான், இயேசுவானவர் தான் கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கட்டாயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுங்கள். பைபிள் படி நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இரண்டாவது, தேவனால் பிறந்தவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பான். இரண்டாவது அடையாளம் எழுதிக் கொள்ளுங்கள். அதே 1 யோவான் புஸ்தகம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால். நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, படித்தவர்களே, ஞானம் உள்ளவர்களே, நல்ல கவனிங்க. லிசன், தேவ பிள்ளைகள் நல்ல கவனிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல நீங்கள் ஸ்லிப்பாக கூடும். அதனாலதான் ஆவியானவர் இவ்வளவு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம். ஐயா, இவர் எப்படி இருக்கிறார், இவர் எப்படிப்பட்ட ஊழியக்காரர், இவரோட நம்ம சேரலாமா சேர வேண்டாமா பாருங்க சொல்றார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, கடவுள் என்று சொல்லவில்லை. கடவுள்னு நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜில நீங்க உங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொன்னா நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், என் உயிரே போனாலும். நீங்கள் உங்களுடைய மொழிபெயர்ப்புல, உங்களுடைய காரியத்தில் நீங்கள் இது இப்படிதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, எபிரேய, ஹீப்ரு, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. பைபிள் என்ன சொல்லுகிறது? எனக்கு கொடுக்கப்பட்ட பைபிள். என்னுடைய தாயார் என்ன சொன்னார்கள்? 3 வயசு வந்த உடனே அதான் வர்றாங்கடா, அதான்டா அவங்க அப்பா, அவ்வளோதான், நான் பிடிச்சிக்கிட்டே இல்லை. எனக்கு தெரியுமா, நான் பிறந்து வரும்போது நான் எப்படி பிறந்தேன், எந்த அம்மாட்ட எனக்கு தெரியுமா? என்னுடைய தாயார் சொன்னாதான் எனக்கு எங்க அப்பாவே தெரியும். எனக்கு இது தாய். இந்த வேத புஸ்தகம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண. அதனாலதான் வாயை தரங்க. சண்டை போடுறதுக்கு வாயை திறக்கிறீங்க, கோவப்படுறதுக்கு வாயை திறக்கிறீங்க, சொத்தை பிடுக்கிறது வாயை திறக்கிறீங்க, எல்லாத்துக்கும் வாயை திறக்கிறீங்க. ஆனா இயேசுன்னு சொல்ல கரெக்டு தானே? ஆமென். உண்மையா பொய்யா? தேவ பிள்ளைகளே, எனக்கு நீங்க யாரெல்லாம் என்ன நினைச்சா நான் கவலைப்பட போறதில்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, பொக்கிஷம் தான் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. வந்தாலும் சரி வரலாம், அது எனக்கு பெருசு கிடையாது. 10 பேர்னாலும் கரெக்டா 10ஐயும் பரலோகராஜ்யம் கொண்டு போகணும். கை தட்டுங்க போகலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், உன் வாயை திறங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுங்க? அறிக்கை பண்ணுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. பாருங்க அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் பிறந்திருக்கிறது. உண்டாயிருக்கிறது என்றால் பிறந்திருக்கிறது, எடுத்துக்கொள்ளலாம். அதனாலதான் தம்பி மாட்ட சொல்ற, இயேசுன்னு சொல்லு. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க போலாம். இயேசுன்னு சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை சொல்றதுக்காதையா இவ்வளோ செலவு பண்ணி மீட்டிங்கை நடத்தி நானும் என் ஒய்ஃபும் தொண்டை தண்ணி வத்த பிரசங்க பண்ணி ஜெபம் பண்றோம், அழுகுறோம். இயேசு அறிக்கைப்பட்ட. 2வது, முதல்ல இயேசுவானவர் தான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறார். 2வது, இயேசுவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவன். அப்ப எப்படி அறிக்கை பண்ணணும்? அதைத்தான் நமக்கு என்ன அழகா சொல்லி கொடுக்காங்க. எப்படி அறிக்கை பண்ணும் பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனம் வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத இவரே காப்பாத்திக்க முடியல, இவருக்கே தொங்கிட்டு கிடக்காரு, இவரே சிலுவையை சுமக்க முடியாம சுமந்தாரு, இவராலே அப்படி என்ன, தயவுசெய்து என்ன பண்ணிடாதீங்க, அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும்
உண்டானதல்ல. என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. கவனிங்க, இனி இல்ல, இப்போ இருக்கு. உங்களை குழப்புற ஆவி இருக்கு. படிப்பு, அதிக படிப்பு, அதிக உடலுக்கு இயலை, அது என்னது அதுவும் போட்டிருக்கு. நோவா பிரசங்கில இருக்கா? சரி எழுது, நான் பார்க்க விரும்பல. மாம்சத்தில் வந்த ஜீசஸ் கிரைஸ்ட், நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையோ மகத்துவமோ உமக்கு தானே என்றென்றைக்கும். மாட்சிமையோ மகத்துவமோ உமக்கு தானே என்றென்றைக்கும். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. வல்லமையோ வல்லமையோ மகிமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஒரு நாள் பிசாசு ஓட்டும் போது எப்பவுமே இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி ஓட்டுவேன். யாருமே பக்கத்தில் இல்லை. இப்போ சொல்லி தான் பார்ப்போமே. நம்ம ஆட்கள் படித்த ஆட்கள்லாம் கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடவுளின் நாமத்தினாலே போனேன். என்ன அப்படி ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்க, சொல்லி பாருங்க, எப்போதான் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம தான் டவுட்டுக்கு பேர் போன ஆளாச்சே தாமஸ். நம்மால் யாரு விரல விட்டாதான். ஆமாம், தயவு செய்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைவுபடுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் வாயில சொல்வதற்கு என்ன பண்ணாதீங்க, வெட்கப்படாதீங்க. ரோமர் 10:9-10 மனப்பாடமான ஒரு வசனம் என்னவென்றால், இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. வாயினாலே, யாருக்கெல்லாம் வாய் இருக்குதோ அவங்க எல்லாம் அறிக்கையிடுங்க. என்னுடைய பிள்ளைகளே, நான் ஆரம்பத்தில் எனக்கு இப்படிப்பட்ட பிரசங்கத்தை காட்டிலும் ரொம்ப கொஞ்சம் ஆழமாக எடுக்கணும்னு நினைப்பேன். அப்போ ஆண்டவர் கொஞ்ச நாள் இல்லை, அதுக்கப்புறம் தான் நம்ம சகோதரனோடு பழக நேரிட பொழுது அதிகமாய் ஆண்டவருடைய மரணத்தை அவர்கள் என்னோடு பேச ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் சிலுவை பாடு மரணம். நிறைய முறை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன், பைபிள் படித்தாலும்
நான் கொஞ்சம் ஆழமாக போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பேன். அப்போது பிரதர் மூலமாக தான் எனக்கு அந்த ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. சிலுவையில் இல்லாத ஒரு பெரிய மேன்மை வேறு எங்கேயுமே இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆவியானவர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார். அதை பாரு, நான் தான் பேசுகிறேன், இதை குறித்து பேச உனக்கு நீ வாழ்கிற 100 வருஷம் வாழ்ந்தாலும் 100 வருஷம் இதை பற்றி பேசலாம். கைதட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்ல, அதுக்கு யார் சொல்கிறா? யார் எனக்கு கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க படித்தவங்க படிக்கலை, இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் இந்துலேருந்து வந்திருக்காரு, அதெல்லாம் ஆண்டவர் தேவையில்லை. ஒன்று நம்மகிட்ட பேசுறதுன்னாச்சா யாரை கொண்டும் பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்தி கிறிஸ்து யாரு? இயேசுவை இயேசு என்று சொல்லாதவன். அப்படித்தானே பைபிள் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. சரியா? வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் உடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது என்று சொல்ல. அதனால தயவு செய்து இரண்டாவதாக நீங்கள் ஆவியிலே பிறக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து வாயில் என்ன பண்ணணும்? நல்லா அறிக்கை பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், இயேசு எனக்காக மீண்டும் வருவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வருவார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். லிசன், அதுதான் சத்தியம். சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரிய வருது. நான் எப்படி ஊழியம் பண்ணுறேன், என் கிரிய வருது. நான் மனுஷ முகத்தை பார்த்து மனுஷனை அப்ரிஷியேட் பண்ணி பண்ணால் அதுக்கும் கிரிய வரும். அப்போ முதல்ல இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும். அப்போ தேவனால் பிறந்திருக்கிறான். கரெக்டா? ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். அதுக்கு ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 அப்புறம் வீட்டில் வாசிங்க, டைம் ஓடிச்சு. கர்த்தருக்கு மகிமை. மூன்றாவதாக தேவனால் பிறந்தவன் எப்படி இருப்பான்? நல்லா ஆணி அடித்த மாதிரி இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. வசனத்தை விட்டுறாதீங்க, வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். மூணாவதாக ஆவியிலே பிறக்கிறது என்று என்ன என்று கேட்டால், தேவனால் பிறக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அவன் பாவம் செய்யான். என்ன சொல்ல வர்றார்னா, பாவத்தை கண்டு பயப்படுவான். வேண்டாம், இது ஆண்டவருக்கு பிடிக்காது. பொய் சொல்றது என் அப்பாவுக்கு பிடிக்காது, திருடுறது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, ஏமாத்துறது கள்ள கணக்கு எழுதுறது என் தெய்வத்துக்கு பிடிக்காது. அதுதான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாவம் செய்யும் போது அவன் இருதயம் படபடக்கும். ஐயோ தப்பு பண்றோமே, ஐயோ தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறாரே என்கிற ஒரு இருதயத்தில் ஒரு குற்ற உணர்வு வரும். தேவனால் பிறந்தது. அதனாலதான் அவர் சொல்ல, நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும். நீங்கள் இது முன்னாடி பிறந்ததெல்லாம் சரீர பிரகாரமான பிறந்திருக்கிறீங்க, உங்க தாயோட வயிற்றில். நீங்களும் நானும் ஆவியானவர் இங்கே என்ன வெளிப்படுத்துகிறார்? ஒருவன் மறுபடியும் பிறந்தாதான் தேவ ராஜ்யத்துக்கு போக முடியும். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அதே நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ரொம்ப அழகா கொஞ்சம் டிஃபரெண்டா எழுதியிருப்பார். 3:9 வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும், பாருங்க இதே வார்த்தை தான் இங்கேயும் சொல்லு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. வித்து, அப்ப மாம்சத்துல ஒரு மனுஷனுடைய வித்து இருக்கு. அதனாலதான் அந்த தகப்பனை போல இவங்க அப்பா மாதிரியே இருக்கிறாண்டே, இவங்க அம்மா மாதிரியே இருக்கிறான். அது வித்து. தேவனால் பிறக்கிறவருடைய வித்து என்ன என்று சொன்னால் அழகா சொல்றாரு, அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, இணைந்திருக்கிறது. இப்ப மறுபடியும் அவன் பிறந்துட்டான். ஏற்கனவே பழைய வாழ்க்கை முடிஞ்சு போனது, பழைய மனுஷனை கலைந்து போட்டுட்டான். இப்ப புது மனிதனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏற்கனவே எப்படி இருந்தீரோ அப்படிதான் இன்னும் இருக்கிறீரு. அது அல்ல சாட்சி.
ஏற்கனவே நான் தூசித்தேன், ஏற்கனவே நான் சண்டை போட்டேன், ஏற்கனவே பொறாமைப்பட்டேன், ஏற்கனவே பழைய வாழ்க்கை வாழ்ந்தேன். இப்போ நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். இப்பொழுது அவருடைய அச்சு அடையாளங்கள் என் இருதயத்தில் இருக்கிறது, சரீரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனால் பிறக்கணும். அதனால தான் பாருங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இவன் என்ன பாவம் செய்யாம இருப்பான்னு சொல்லல, பாவம் செய்ய மாட்டான். பாவம். அதனாலதான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். பாவத்தை கண்டு பயம், தகப்பனை திட்டும் போது, மனைவி அடிக்கும் போது, பேசும்போது, வாயில வார்த்தை வரும்போது பயப்படுவான் பாருங்க. ஐயோ பேச வேண்டாம், அமைதியாக போயிடுவோம். வார்த்தை சொல்லுவாங்களே, அடித்தா கூட பட்டுடலாம் பிரதர், ஆனால் வார்த்தை என்ன பண்ண முடியாது, அல்ல முடியாது. அப்போ என்ன சொல்கிறாரு, பாவம் செய்ய மாட்டான். ஆண்டவர் சொல்கிறார் தேவனால் பிறந்தவன். அப்படின்னா ஆவியினால் பிறப்படுவது. அதான் தேவனால் பிறந்தவன். யாரால் பிறக்கிறாரு? தேவனால் பிறந்த ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் பிறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் கீழே என்ன சொல்றாரு, 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பார் பாருங்க. 8ஆம் வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஹலோ, என்ன சொல்றாரு? இப்போ பாவம் செஞ்சா தேவனால் உண்டானவ அல்ல, பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியை. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அடே பாவம் பண்ணி என் ஜனங்களை கெடுத்துட்டான், இந்த பிசாசினுடைய கிரியை அழிக்கும்படிக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், பரிமள தைலமும் இயேசுவின் நாமம். பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமும் இயேசுவின் நாமம். பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானதிவான இயேசுவின் நாமம். வானிலும் உயிரோடு இருக்கிற இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படணுமா? இயேசு ஆனவர் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படணுமா? இயேசுவை வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வண்டியில் போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. இயேசு தான். வெட்கப்படாதீங்க பிரியமானவர்களே, வெட்கப்படாதீங்க. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ண வெட்கப்படுகிறவனை பரலோகத்தில் பிதா முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், வெட்கப்படுத்துருவேன்றாரு. கவுனிங்க, நீங்க யாரை வேணா இருங்க, இயேசு மட்டும் விடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3வது பாவம் செய்யாதீங்கன்னு நான் சொல்லுவேன்.
அதுக்கு பயப்படுங்க. ஆமென். பாவம் செய்யும்போது வேண்டாம், ஐயோ அவர் பார்க்கிறாரு, இது அவருக்கு பிரியல. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், அதுதான் சொல்றாரு. அப்போ அதுதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும். அப்போ நம்ம தண்ணில மூழ்கி எழும்பணும், ஆவியானவராலே நடத்தப்படணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாராவது ஞானஸ்தானம் எடுக்கலாம், என்ன பண்ணிருங்க, எடுத்துருங்க. ஞானஸ்தானம் எடுத்துருங்க ப்ளீஸ். தாழ்மையான அம்பிள் ரிக்வெஸ்ட், எடுத்துருங்க. ஞானம் வந்து எடுப்பது தான் ஞானஸ்தானம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரியா? ஓகே. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இதை வெளிப்பாட மைண்டில் சுமந்துட்டு போங்க. வேற ஒன்றும் வேண்டாம், இதெல்லாம் தானாகவே வரும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். எனக்கு ராஜ்யத்தை குறித்து ரொம்ப ஆசை பேச. நான் சொல்ல, விடுதலைக்கு வருவாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு தாண்டா தேவை பேசு. நீ எல்லாம் இதை சொல்லுவேன்னு சொல்லி தான் உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னாரு. எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இப்போ நிறைய இந்த வருஷத்தில் 2026 உனக்கு நிறைய கன்வென்ஷன் உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஆனால் நீ இதெல்லாம் சொல்லணும். அங்கே போய் ஆளை பார்த்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது, வெறும் சுகத்தை விட்டு சொல்லிட்டு வந்துடாத. இந்த மாதிரி காரியங்களை என்னை பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரை உன் பிரசங்கத்தின் மூலமாக மகிமைப்படுத்தணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் மனைவியும் ரொம்ப அழுது ஜெபம், அதை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களை மட்டும் காமிக்காமல் போயிடக்கூடாது. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பரிசு பரலோக ராஜ்யம் பொக்கிஷம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து தான் அந்த பொக்கிஷம், இயேசு கிறிஸ்து தான் வெளியேற பெற்ற முத்து. ஹல்லேலூயா. அந்த முத்து தான் எங்களுக்கு வேணும். அந்த உலகத்தில் உள்ள முத்து எங்களை கொண்டு போவாது. அந்த முத்து எத்தனை பேர் வாங்க ஆசைப்படுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பாவம் செய்யும்போது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலைன்னா பாவம், தீய நோக்கம் பாவம். ஒருவனுக்கு நன்மை செய்ய அறிந்தும் அறியாமல் போனால் பாவம். பாவம் எப்படிலாம் இருக்கு பாருங்க. பாவம் ஒரு மனுஷனை கயிற்றை போல கட்டும், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய. பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துக்கிடாதீங்க, ஜெபத்துக்கு வாங்க, அதுலேருந்து மனம் திரும்பிடுவீங்க. அல்லேலூயா. இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் பாவம் செஞ்சவங்க தான் என்னோட சேர்ந்து. நான் ஒன்றும் பரிசுத்தவான் கிடையாது, ஆனால் ஒரு வேலையை உண்மையாக செய்கிறேன், அதனால கிருபை ஓடுது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால் முதல்ல என்ன சொன்னேன், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும், அவர்தான் அவர்தான் யாருன்னா கேட்டான், அவர் தாங்க தேவகுமாரன் சொல்லணும். ரெண்டாவது அறிக்கை பண்ணணும், இயேசு எனக்காக மரித்தார். சொல்லுங்க, இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். மூணாவது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. இதுவரைக்கும் செஞ்சிருப்பான், இனி செய்ய மாட்டான். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுவரைக்கும் செஞ்சிருப்பான், இனி செய்ய மாட்டான். இனி ஏசப்பா என்ன சொல்வாரு கேட்பான். எல்லா இளமையினருக்கெல்லாம் ஜெபிக்கும்படி